பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பார்ட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்டமாற்று முறை. இது 10th ஜாகிரஃபியில் புக் பேக்கில் இருந்து தான்ப்பா கேட்டிருக்காங்க. இந்த பார்ட்டர் அப்படின்ற சொல் 10th ஜாகிரஃபியில் புக் பேக்கில் இருக்குது, சரிங்களா? அப்போ பார்ட்டர் அப்படின்றது பண்டமாற்று முறை. கூடுதலாக இது பாருங்கள், ஹார்பர், போர்ட்டு, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹார்பர் அப்படின்றதுக்கான கலைச்சொல் கப்பல் துறை. இதுவே போர்ட் அப்படின்னா துறைமுகம். இது ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஹார்பர் அப்படின்னா கப்பல் துறை, போர்ட் அப்படின்னா துறைமுகம். ஆக்சுவலாக கப்பல் துறை அப்படின்றது என்னென்னா, கடற்கரைக்கு பக்கத்திலே அது இயற்கையாகவே ஆழமாக இருக்கக்கூடிய பகுதி. அதை கப்பல் நிறுத்தி வைக்க பயன்படுறது கப்பல் துறை, சரிங்களா? இதுவே துறைமுகம் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதிக்காகவே அது கட்டப்பட்டால் அது துறைமுகம், சரிங்களா? அப்போ ஹார்பர் அப்படின்றது கப்பல் துறை, போர்ட் அப்படின்றது துறைமுகம். கூடுதலான சொல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பருவகாலம், வானிலை, சரிங்களா? பருவகாலங்கள் அப்படின்னா சீசன், வானிலைனா வெதர். இது முக்கியம், சரிங்களா? பருவகாலம் அப்படின்னா சீசன், வானிலை அப்படின்றது வெதர். இதுவே வானிலை இயல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெட்டீரியாலஜி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. காலநிலை, கிளைமேட்டு, இது முக்கியம்ப்பா. காலநிலை வானிலை குழப்பிடக்கூடாது. காலநிலைனா கிளைமேட்டு, வானிலைனா வெதரு, வானிலை இயல் அப்படின்னா மெட்டீரியாலஜி, பருவகாலங்கள் அப்படின்றது சீசன், சரிங்களா? இது 10th ஜாகிரஃபி புக் பேக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த நம்ம சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய, சமூக அறிவியல் புக்கில் இருக்கக்கூடிய, புக் பேக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. நன்றி.